ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம என்ன கார் யூஸ் பண்ணுறோம் டாக்ஸி பர்பஸ்க்கு, சென்னையில் என்ன கார் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம ஹிபா ட்ராவல்ஸ் சென்னையில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து யாராவது ஊருக்கு போகணும் வரணும், ஒன் வே ட்ராப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விசிட்டிங்கில் இருக்க நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் பாதுகாப்பாக ஆன் டைமில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம். ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம வாங்கியிருக்க காரு பார்த்திங்கன்னா வேகனார் டூர் H3 இந்த மாடல் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது நம்ம பார்த்திங்கன்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனில் எடுத்திருக்கோம். நம்ம சொந்த ஊர் பெரம்பலூர், ஸோ TN46 வரும். நம்ம சென்னையில் தான் இப்போது ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ சென்னை அட்ரஸ் நம்மள்கிட்ட இருக்குது, அதனால தான் நம்ம சென்னை அட்ரஸில் வாங்கினோம். வாங்க வண்டி இன்டீரியருக்குள்ளே பார்க்கலாம். வண்டி பார்த்திங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணோன்னே நம்ம சைடில் ஃப்ரண்ட்டு 2 டோருக்கும் பவர் விண்டோ வந்துடும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பவர் விண்டோ வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக நல்லா நீட்டாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. அந்த சைடில் அந்த லம்பர் சப்போர்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். சீட்டை உட்காரத்துக்கு பழைய வேகனாரை கம்பேர் பண்ணும்போது இந்த வேகனார் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஸ்பீடாக மீட்ரு ஆன் பண்ணோம்னா வண்டி இது வரைக்கும் 9000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ 10,000 ஃபஸ்ட் சர்வீஸ் வரை விடணும். செட்டு பார்த்திங்கன்னா நான் கம்பெனிலே ஃபிட் பண்ணிக்கிட்டேன். சோனி செட்டும் அதுக்கு 4 ஸ்பீக்கரும் ஃபிட் பண்ணி தந்தாங்க. இது சின்னதாக ஒரு அழகாக ஒரு சின்ன ஒரு தாஜ்மஹால் பொம்மை லாஸ்ட்டாக மகாபலிபுரம் வெளில போகிறப்ப வாங்கினோம். கார் வாங்குறதுக்கு முன்னாடி இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். புக் பண்ண உடனே அது ஆசையாக காருக்காக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கியர் பார்த்திங்கன்னா அழகாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே ஒரு மொபைல் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் ஹேண்ட் பிரேக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸு. இதில் நம்மளோட வண்டி தேவையான இதெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஏர் பேக் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2 ஏர் பேக்கு. இங்கே நம்ம ஸ்டேரிங்கில் ஒன்று வரும், அந்த சைடு க்ளவ் பாக்ஸில் அதுக்கு மேலே ஒன்று வரும். இந்த சைடு ஒரு சன் அந்த இது கொடுத்துருக்காங்க 2 பக்கட்டும். இது பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க, எல்லோ லைட்டு. அதே மாதிரி இந்த சைடு ஒரு சன் ப்ரொடெக்டர் ஒன்று இருக்குது. பட் இதில் கண்ணாடிலாம் இல்லை, இருந்தாலும் ஓகே. இங்கே பார்த்திங்கன்னா இதை நான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். மார்க்கெட்டில் 250 வந்துச்சு, 200க்கு வாங்கினேன். ஃபோன் ஹோல்ட்ரு. சீட்டு தாங்க சூப்பராக இருக்கும். அந்த சைடில் அந்த லம்பார்ட் சப்போர்ட்டோடு கொடுத்துருப்பாங்க. உண்மையாலுமே நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஜாக்கி நமக்கு ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டு கீழே கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம வண்டி சிஎன்ஜி வண்டி, ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வாங்க ரியர் சீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக 90 டிகிரி ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ வயசானவங்க பெரியவங்க எல்லாம் நீட்டாக உள்ள வண்டி உள்ளே உட்காரத்துக்கு நீட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா என்னோடய இதுக்கு சீட்டை தள்ளி வச்சுருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னும் பின்னாடி நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் கிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஏதாவது எமர்ஜென்சி ஃபயர், வண்டி சிஎன்ஜி வண்டிங்கிறதுனால கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இன்னும் ஒரு 2 பேர் உட்காரலாம். 3 பேர் பேக் சீட்டில். கொஞ்சம் லோக்கல் போகிறதுக்கு ஓகே, நல்லாயிருக்கும். 4 பேர்லாம் போனோம்னா கொஞ்சம் இடித்து பிடிச்சி தான் போகணும். லாங் ட்ரைவுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம சீட் பெல்ட்லாம். இது சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றுற மாடல் தான். இது கண்ணாடி. முன்னாடி 2 டோர் பவர் விண்டோ, பின்னாடி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டர் கேன் ஹோல்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு உட்கார்றவங்களுக்கும் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் பின்னாடி உள்ள இது. அப்புறம் ரியரில் பார்த்திங்கன்னா இது வேகனார் டூர் H3ன்னு இது மாடலு. நம்ம ஓன் போர்டில் வாங்கினா இதான் நம்மளோட கான்டாக்ட் நம்பரு. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓன் போர்டு பார்த்திங்கன்னா வேகனார்னு வரும். இது பார்த்திங்கன்னா டூர் H3. இதில் பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி ப்ளஸ் சிஎன்ஜி கிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நம்ம லக்கேஜ் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போக முடியாது. கீழே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்னியை கழட்டுறதுக்கு டூல்ஸு அந்த கிட்லாம் கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஒரு ஒரு நார்மலான ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பின்னாடி. இது பின்னாடி ஒரு இடையில ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்தாங்க. அதை வந்து நான் கழட்டி வீட்டில் வச்சுட்டேன். ஏன்னா டீ போர்டு டாக்ஸி கஸ்டமர் சில பேர் லக்கேஜ் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமர் லக்கேஜ் வைக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்காது. நான் கழட்டி வீட்டில் வச்சுட்டேன். ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு காரு. இதை வந்து நீங்கள் ஓன் போர்டாக எடுத்திங்கனாலும் கண்டிப்பாக ஒர்த்து. டீ போர்டு சிஎன்ஜி எடுக்கிறது கண்டிப்பாக உண்மையிலுமே ஒர்த்து. இது வந்து சிஎன்ஜி போர்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து E20 பெட்ரோல் ஒன்லி. E20 தான் இப்போ வர 2024 அந்த இதில் எமிஷன் கண்ட்ரோலுக்காக E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. நம்ம வண்டி எடுத்து இது வரைக்கும் E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். டயர் பார்த்தீங்கன்னா 155/80 R13 இன்ச் டயரு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட்டு கோ பேசஞ்சர் டோரு. இங்கேயுமே ஒரு பாட்டில் ஹோல்டரு, அதே மாதிரி இந்த சைடு உட்கார்றவங்களுக்கு ஒரு இது எல்லாமே வந்திருக்கு. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்குது. நல்ல டீசெண்டான கார் கைஸ். நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக ஒர்த்து. டீ போர்டு எடுக்கிறவங்க மஸ்ட்டு வேகனார் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஐடி கம்பெனி அந்த மாதிரி ஓட்டுறவங்க வந்து நீங்கள் இதுக்கு போயிருங்க, டிசைர் போயிருங்க. டிசைர் தான் மேக்ஸிமம் ஐடி கம்பெனியில் எடுப்பாங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1000 சிசி இன்ஜினு. ஓகே பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னா இந்த இன்ஜின் போகலாம். பர்ஃபார்மன்ஸில் அதில் எதிர்பார்த்து ஓட்ட முடியாது கைஸ். இதுதான் கைஸ் நம்ம வண்டியோட ஃபுல் டீட்டெயிலு. வண்டி எப்படி இருக்குது என்ன அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.